Welcome to day 30 of the 365 Days Bible Challenge. Today we will be reading Exodus 38 to 40. These books show the completion of God's dwelling place and the fulfillment of His instructions. They remind us that faithful obedience leads to God's glorious presence among His people. As we reach this milestone, may your faith be strengthened and your devotion renewed. Let us begin today's reading with gratitude and reverence. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 30வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 38 முதல் 40 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த அத்தியாயங்கள் தேவனுடைய வாசஸ்தலம் நிறைவேற்றப்பட்டதையும் அவருடைய அறிவுறுத்தல்கள் நிறைவேறியதையும் காட்டுகின்றன. நம்பிக்கையுடனான கீழ்ப்படிதல் தேவனுடைய மகிமையான சந்நிதியை அவரது ஜனங்களிடையே கொண்டு வருகிறது என்பதை இவை நினைவூட்டுகின்றன. இந்த மைல்கல்லை எட்டும் போது உங்கள் விசுவாசம் பலப்படுத்தப்பட்டு உங்கள் அர்ப்பணிப்பு புதுப்பிக்கப்படட்டும். நன்றியுடனும் பயபக்தியுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 38. யாத்திராகமம் அதிகாரம் 38. Verse 1. And he made the altar of burnt offering of shittim wood. 5 cubits was the length thereof, and 5 cubits the breadth thereof. It was 4 square, and 3 cubits the height thereof. வசனம் 1. தகன பலிபீடத்தையும் சீத்திம் மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமுமானது. Verse 2. And he made the horns thereof on the 4 corners of it. The horns thereof were of the same, and he overlaid it with brass. வசனம் 2. அதின் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமாயிருக்கிற அதின் 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கலத்தகட்டால் மூடி. Verse 3. And he made all the vessels of the altar, the pots, and the shovels, and the basins, and the flesh hooks, and the fire pans, all the vessels thereof made he of brass. வசனம் 3. அந்த பீடத்தின் சகல பணிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான். அதின் பணிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான். Verse 4. And he made for the altar a brazen grate of network under the compass thereof beneath unto the midst of it. வசனம் 4. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து. Verse 5. And he cast 4 rings for the 4 ends of the grate of brass, to be places for the staves. வசனம் 5. அந்த வெண்கல சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு 4 வளையங்களை வார்ப்பித்து. Verse 6. And he made the staves of shittim wood and overlaid them with brass. வசனம் 6. அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கலத்தகட்டால் மூடி. Verse 7. And he put the staves into the rings on the sides of the altar. To bear it withal, he made the altar hollow with boards. வசனம் 7. பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான். Verse 8. And he made the laver of brass, and the foot of it of brass, of the looking glasses of the women assembling, which assembled at the door of the tabernacle of the congregation. வசனம் 8. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதின் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். Verse 9. And he made the court. On the south side southward the hangings of the court were of fine twined linen,
and 100 cubits. வசனம் 9. பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சுநூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்குதிரைகளைச் செய்தான். Verse 10. Their pillars were 20, and their brazen sockets 20. The hooks of the pillars and their fillets were of silver. வசனம் 10. அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. Verse 11. And for the north side, the hangings were 100 cubits. Their pillars were 20, and their sockets of brass 20. The hooks of the pillars and their fillets of silver. வசனம் 11. வடபக்கத்து தொங்குதிரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. Verse 12. And for the west side were hangings of 50 cubits. Their pillars 10, and their sockets 10. The hooks of the pillars and their fillets of silver. வசனம் 12. மேற்பக்கத்து தொங்குதிரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. Verse 13. And for the east side eastward 50 cubits. வசனம் 13. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதிரைகள் 50 முழம். Verse 14. The hangings of the one side of the gate were 15 cubits. Their pillars 3, and their sockets 3. வசனம் 14. ஒரு புறத்து தொங்குதிரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. Verse 15. And for the other side of the court gate, on this hand and that hand, were hangings of 15 cubits. Their pillars 3, and their sockets 3. வசனம் 15. பிராகாரவாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குதிரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. Verse 16. All the hangings of the court round about were of fine twined linen. வசனம் 16. சுற்றுப்பிராகாரத்து தொங்குதிரைகளெல்லாம் மெல்லிய பஞ்சுநூலால் நெய்யப்பட்டிருந்தது. Verse 17. And the sockets for the pillars were of brass, the hooks of the pillars and their fillets of silver, and the overlaying of their chapiters of silver, and all the pillars of the court were filleted with silver. வசனம் 17. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிராகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளிப்பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது. Verse 18. And the hanging for the gate of the court was needlework of blue and purple and scarlet and fine twined linen, and 20 cubits was the length, and the height in the breadth was 5 cubits, answerable to the hangings of the court. வசனம் 18. பிராகார வாசலின் தொங்குதிரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திரத்தையல் வேலையாயிருந்தது. அதின் நீளம் 20 முழம், அதின் அகலமும் உயரமும் பிராகாரத்தின் தொங்குதிரைகளுக்கு சரியாய் 5 முழம். Verse 19. And their pillars were 4, and their sockets of brass 4, their hooks of silver, and the overlaying of their chapiters and their fillets of silver. வசனம் 19. அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. Verse 20. And all the peans of the tabernacle and of the court round about
were of brass. வசனம் 20. வாசஸ்தலத்துக்கும் பிராகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். Verse 21. This is the sum of the tabernacle, even of the tabernacle of testimony, as it was counted, according to the commandment of Moses, for the service of the Levites, by the hand of Ithamar, son to Aaron the priest. வசனம் 21. மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணிக் கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை இதுவே. Verse 22. And Bezaleel the son of Uri, the son of Hur, of the tribe of Judah, made all that the Lord commanded Moses. வசனம் 22. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். Verse 23. And with him was Aholiab, son of Ahisamach, of the tribe of Dan, an engraver, and a cunning workman, and an embroiderer in blue, and in purple, and in scarlet, and fine linen. வசனம் 23. அவனோடே கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளைச் செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான். Verse 24. All the gold that was occupied for the work in all the work of the holy place, even the gold of the offering, was 29 talents, and 730 shekels, after the shekel of the sanctuary. வசனம் 24. பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்தும் 730 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. Verse 25. And the silver of them that were numbered of the congregation was 100 talents, and 1,703 shekels, after the shekel of the sanctuary. வசனம் 25. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாயிருந்தது. Verse 26. A becker for every man, that is, half a shekel, after the shekel of the sanctuary, for every one that went to be numbered, from 20 years old and upward, for 600,000 and 3,550 men. வசனம் 26. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரைச்சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. Verse 27. And of the 100 talents of silver were cast the sockets of the sanctuary, and the sockets of the veil, and 100 sockets of the 100 talents, a talent for a socket. வசனம் 27. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. Verse 28. And of the 1,775 shekels, he made hooks for the pillars, and overlaid their chapiters, and filleted them. வசனம் 28. அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான். Verse 29. And the brass of the offering was 70 talents, and 2,400 shekels. வசனம் 29.
காணிக்கையாகச் செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாலந்தும் 2400 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. Verse 30. And therewith he made the sockets to the door of the tabernacle of the congregation, and the brazen altar, and the brazen grate for it, and all the vessels of the altar. வசனம் 30. அதனாலே ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கலச் சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பணிமுட்டுகளையும். Verse 31. And the sockets of the court round about, and the sockets of the court gate, and all the pins of the tabernacle, and all the pins of the court round about. வசனம் 31. சுற்று பிராகாரத்தின் பாதங்களையும் பிராகாரவாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிராகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான். Exodus chapter 39. யாத்திராகமம் அதிகாரம் 39. Verse 1. And of the blue, and purple, and scarlet, they made clothes of service, to do service in the holy place, and made the holy garments for Aaron, as the Lord commanded Moses. வசனம் 1. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். Verse 2. And he made the ephod of gold, blue, and purple, and scarlet, and fine twined linen. வசனம் 2. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். Verse 3. And they did beat the gold into thin plates, and cut it into wires, to work it in the blue, and in the purple, and in the scarlet, and in the fine linen, with cunning work. வசனம் 3. அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள். Verse 4. They made shoulder pieces for it, to couple it together. By the two edges was it coupled together. வசனம் 4. 2 தோள்களின் மேலுள்ள அதின் 2 முனைகளையும் சேர்த்தார்கள். அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. Verse 5. And the curious girdle of his ephod, that was upon it, was of the same, according to the work thereof, of gold, blue, and purple, and scarlet, and fine twined linen, as the Lord commanded Moses. வசனம் 5. அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. Verse 6. And they wrought onyx stones enclosed in ouches of gold, graven, as signets are graven, with the names of the children of Israel. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டுவேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள். Verse 7. And he put them on the shoulders of the ephod, that they should be stones for a memorial to the children of Israel, as the Lord commanded Moses. வசனம் 7. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபகக்குறி கற்களாயிருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். Verse 8. And he made the breastplate of cunning work, like the work of the ephod, of gold, blue, and purple, and scarlet, and fine twined linen. வசனம் 8.
மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். Verse 9. It was foursquare. They made the breastplate double. A span was the length thereof, and a span the breadth thereof, being doubled. வசனம் 9. அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி. Verse 10. And they set in it 4 rows of stones. The first row was a sardius, a topaz, and a carbuncle. This was the first row. வசனம் 10. அதிலே 4 பத்தி இரத்தினக்கற்களை பதித்தார்கள். முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். Verse 11. And the second row, an emerald, a sapphire, and a diamond. வசனம் 11. இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும். Verse 12. And the third row, a ligure, an agate, and an amethyst. வசனம் 12. மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். Verse 13. And the fourth row, a beryl, an onyx, and a jasper. They were enclosed in ouches of gold in their enclosings. வசனம் 13. நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமானது. அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன்குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது. Verse 14. And the stones were according to the names of the children of Israel, 12 according to their names, like the engravings of a signet, every one with his name, according to the 12 tribes. வசனம் 14. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்களுள்ளவைகளுமாயிருந்தது. 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது. Verse 15. And they made upon the breastplate chains at the ends, of wreathen work, of pure gold. வசனம் 15. மார்பதக்கத்துக்கு அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி. Verse 16. And they made 2 ouches of gold, and 2 gold rings, and put the 2 rings in the 2 ends of the breastplate. வசனம் 16. 2 பொன் குவளைகளையும் 2 பொன் வளையங்களையும் செய்து அந்த 2 வளையங்களை மார்பதக்கத்தின் 2 பக்கத்திலும் வைத்து. Verse 17. And they put the 2 wreathen chains of gold in the 2 rings on the ends of the breastplate. வசனம் 17. பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த 2 சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களிலும் மாட்டி. Verse 18. And the 2 ends of the 2 wreathen chains they fastened in the 2 ouches, and put them on the shoulder pieces of the ephod before it. வசனம் 18. பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் 2 நுனிகளையும் ஏபோத்தின் தோள்புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற 2 குவளைகளிலும் மாட்டினார்கள். Verse 19. And they made 2 rings of gold, and put them on the 2 ends of the breastplate, upon the border of it, which was on the side of the ephod inward. வசனம் 19. பின்னும் 2 வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற 2 பக்கங்களிலும் அதின் ஓரத்தில் வைத்து. Verse 20. And they made 2 other golden rings, and put them on the 2 sides of the ephod underneath, toward the forepart of it, over against the other coupling thereof, above the curious girdle of the ephod. வசனம் 20. வேறே 2 பொன்வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தின் 2 கீழ்ப்பக்கங்களில் அதின் இணைப்புக்கு எதிராகவும்
ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து. Verse 21. And they did bind the breastplate by his rings unto the rings of the ephod with a lace of blue, that it might be above the curious girdle of the ephod, and that the breastplate might not be loosed from the ephod, as the Lord commanded Moses. வசனம் 21. மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும் படிக்கும், ஏபோத்திலிருந்து நீங்கி போகாத படிக்கும், அதை அதின் வளையங்களால் ஏபோத்தின் வளையங்களோடே இளநீல நாடாவினாலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். Verse 22. And he made the robe of the ephod of woven work, all of blue. வசனம் 22. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் நெய்தான். Verse 23. And there was an hole in the midst of the robe, as the hole of an habeshwan, with a band round about the hole, that it should not rend. வசனம் 23. அங்கியின் நடுவில் மார்க்கவச துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும், அது கிழியாதபடி அந்த துவாரத்தைச் சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது. Verse 24. And they made upon the hems of the robe pomegranates of blue and purple and scarlet and twined linen. வசனம் 24. அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம்பழங்களை பண்ணி. Verse 25. And they made bells of pure gold, and put the bells between the pomegranates upon the hem of the robe, round about between the pomegranates. வசனம் 25. பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி, அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம்பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள். Verse 26. A bell and a pomegranate, a bell and a pomegranate, round about the hem of the robe to minister in, as the Lord commanded Moses. வசனம் 26. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தைச் சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமுமாயிருந்தது. Verse 27. And they made coats of fine linen of woven work for Aaron and for his sons. வசனம் 27. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சுநூலால் நெசவு வேலையான அங்கிகளையும். Verse 28. And a mitre of fine linen, and goodly bonnets of fine linen, and linen breeches of fine twined linen. வசனம் 28. மெல்லிய பஞ்சுநூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும். Verse 29. And a girdle of fine twined linen, and blue, and purple, and scarlet, of needlework, as the Lord commanded Moses. வசனம் 29. திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திரத் தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். Verse 30. And they made the plate of the holy crown of pure gold, and wrote upon it a writing, like to the engravings of a signet, holiness to the Lord. வசனம் 30. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. Verse 31. And they tied unto it a lace of blue, to fasten it on high upon the mitre, as the Lord commanded Moses. வசனம் 31. அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். Verse 32. Thus was all the work of the tabernacle of the tent of the congregation finished.
And the children of Israel did according to all that the Lord commanded Moses. So did they. வசனம் 32. இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். Verse 33. And they brought the tabernacle unto Moses, the tent, and all his furniture, his taches, his boards, his bars, and his pillars, and his sockets. வசனம் 33. பின்பு வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பணிமுட்டுகளையும் அதின் துறடுகளையும் அதின் பலகைகளையும் அதின் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும். Verse 34. And the covering of ram's skins dyed red, and the covering of badger skins, and the veil of the covering. வசனம் 34. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல் மூடியையும் தகச்சுத்தோல் மூடியையும் மறைவின் திரைச்சீலையையும். Verse 35. The ark of the testimony, and the staves thereof, and the mercy seat. வசனம் 35. சாட்சி பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும். Verse 36. The table, and all the vessels thereof, and the showbread. வசனம் 36. மேஜையையும் அதின் எல்லா பணிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களையும். Verse 37. The pure candlestick, with the lamps thereof, even with the lamps to be set in order, and all the vessels thereof, and the oil for light. வசனம் 37. சுத்தமான குத்துவிளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதின் அகல்களையும் அதின் எல்லா பணிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும். Verse 38. And the golden altar, and the anointing oil, and the sweet incense, and the hanging for the tabernacle door. வசனம் 38. பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்குதிரையையும். Verse 39. The brazen altar, and his grate of brass, his staves, and all his vessels, the laver and his foot. வசனம் 39. வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கல சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும். Verse 40. The hangings of the court, his pillars, and his sockets, and the hanging for the court gate, his cords, and his peans, and all the vessels of the service of the tabernacle, for the tent of the congregation. வசனம் 40. பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிராகாரத்து வாசல் மறைவையும் அதின் கயிறுகளையும் அதின் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலை கெடுத்த சகல பணிமுட்டுகளையும். Verse 41. The clothes of service to do service in the holy place, and the holy garments for Aaron the priest, and his sons' garments, to minister in the priest's office. வசனம் 41. பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியஞ்செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். Verse 42. According to all that the Lord commanded Moses, so the children of Israel made all the work. வசனம் 42. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். Verse 43. And Moses did look upon all the work, and, behold, they had done it as the Lord had commanded, even so had they done it, and Moses blessed them. வசனம் 43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். Exodus chapter 40.
யாத்திராகமம் அதிகாரம் 40. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. On the first day of the first month shalt thou set up the tabernacle of the tent of hay. Congregation. வசனம் 2. நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. Verse 3. And thou shalt put therein the ark of the testimony, and cover the ark with the veil. வசனம் 3. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து. Verse 4. And thou shalt bring in the table, and set in order the things that are to be set in order upon it. And thou shalt bring in the candlestick, and light the lamps thereof. வசனம் 4. மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதின் விளக்குகளை ஏற்றி. Verse 5. And thou shalt set the altar of gold for the incense before the ark of the testimony, and put the hanging of the door to the tabernacle. வசனம் 5. பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குதிரையை தூக்கி வைக்க கடவாய். Verse 6. And thou shalt set the altar of the burnt offering before the door of the tabernacle of the tent of the congregation. வசனம் 6. பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து. Verse 7. And thou shalt set the laver between the tent of the congregation and the altar, and shalt put water therein. வசனம் 7. தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து. Verse 8. And thou shalt set up the court round about, and hang up the hanging at the court gate. வசனம் 8. சுற்று பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரவாசல் தொங்குதிரையை தூக்கி வைத்து. Verse 9. And thou shalt take the anointing oil, and anoint the tabernacle, and all that is therein, and shalt hallow it, and all the vessels thereof, and it shall be holy. வசனம் 9. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். Verse 10. And thou shalt anoint the altar of the burnt offering, and all his vessels, and sanctify the altar, and it shall be an altar most holy. வசனம் 10. தகன பலிபீடத்தையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். Verse 11. And thou shalt anoint the laver and his foot, and sanctify it. வசனம் 11. தொட்டியையும் அதின் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. Verse 12. And thou shalt bring Aaron and his sons unto the door of the tabernacle of the congregation, and wash them with water. வசனம் 12. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரவாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. Verse 13. And thou shalt put upon Aaron the holy garments, and anoint him, and sanctify him, that he may minister unto me in the priest's office. வசனம் 13. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. Verse 14. And thou shalt bring his sons, and clothe them with coats. வசனம் 14. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிளை உடுத்தி. Verse 15. And thou shalt anoint them, as thou didst anoint their father, that they may minister unto me in the priest's office. For their anointing shall surely be an everlasting priesthood throughout their generations. வசனம் 15.
அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறைதோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். Verse 16. Thus did Moses, according to all that the Lord commanded him, so did he. வசனம் 16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். Verse 17. And it came to pass in the first month in the second year, on the first day of the month, that the tabernacle was reared up. வசனம் 17. இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. Verse 18. And Moses reared up the tabernacle, and fastened his sockets, and set up the boards thereof, and put in the bars thereof, and reared up his pillars. வசனம் 18. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அவன் அதின் பாதங்களை வைத்து அதின் பலகைகளை நிறுத்தி அதின் தாழ்பாள்களை பாய்ச்சி அதின் தூண்களை நாட்டி. Verse 19. And he spread abroad the tent over the tabernacle, and put the covering of the tent above upon it, as the Lord commanded Moses. வசனம் 19. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதின் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். Verse 20. And he took and put the testimony into the ark, and set the staves on the ark, and put the mercy seat above upon the ark. வசனம் 20. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து. Verse 21. And he brought the ark into the tabernacle, and set up the veil of the covering, and covered the ark of the testimony, as the Lord commanded Moses. வசனம் 21. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். Verse 22. And he put the table in the tent of the congregation, upon the side of the tabernacle northward, without the veil. வசனம் 22. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து. Verse 23. And he set the bread in order upon it before the Lord, as the Lord had commanded Moses. வசனம் 23. அதின் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். Verse 24. And he put the candlestick in the tent of the congregation, over against the table, on the side of the tabernacle southward. வசனம் 24. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து. Verse 25. And he lighted the lamps before the Lord, as the Lord commanded Moses. வசனம் 25. கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். Verse 26. And he put the golden altar in the tent of the congregation before the veil. வசனம் 26. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து. Verse 27. And he burnt sweet incense thereon, as the Lord commanded Moses. வசனம் 27. அதின் மேல் சுகந்தவர்க்கத்தினால் தூபங்காட்டினான். Verse 28. And he set up the hanging at the door of the tabernacle. வசனம் 28. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதிரையை தூக்கி வைத்து. Verse 29. And he put the altar of burnt offering by the door of the tabernacle of the tent of the congregation, and offered upon it the burnt offering and the meat offering, as the Lord commanded Moses.
வசனம் 29. தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதின் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான். Verse 30. And he set the laver between the tent of the congregation and the altar, and put water there, to wash withal. வசனம் 30. அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். Verse 31. And Moses and Aaron and his sons washed their hands and their feet thereat. வசனம் 31. அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். Verse 32. When they went into the tent of the congregation, and when they came near unto the altar, they washed, as the Lord commanded Moses. வசனம் 32. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்ளுவார்கள். Verse 33. And he reared up the court round about the tabernacle and the altar, and set up the hanging of the court gate. So Moses finished the work. வசனம் 33. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். Verse 34. Then a cloud covered the tent of the congregation, and the glory of the Lord filled the tabernacle. வசனம் 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. Verse 35. And Moses was not able to enter into the tent of the congregation, because the cloud abode thereon, and the glory of the Lord filled the tabernacle. வசனம் 35. மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. Verse 36. And when the cloud was taken up from over the tabernacle, the children of Israel went onward in all their journeys. வசனம் 36. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். Verse 37. But if the cloud were not taken up, then they journeyed not till the day that it was taken up. வசனம் 37. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். Verse 38. For the cloud of the Lord was upon the tabernacle by day, and fire was on it by night, in the sight of all the house of Israel, throughout all their journeys. வசனம் 38. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களெல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. Day 30 of our Bible challenge is now complete. Thank you for walking faithfully through the first month of this journey. May God's presence, as revealed today, dwell richly in your life. Let this milestone encourage you to continue with confidence and devotion. In the comments, share how has this first month of reading impacted you? Join us tomorrow as we continue with day 31. God bless you. பைபிள் சவாலின் 30வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இந்த பயணத்தின் முதல் மாதத்தை நம்பிக்கையுடன் நடந்து முடித்ததற்கு உங்களுக்கு நன்றி. இன்று வெளிப்பட்ட தேவனுடைய சந்நிதி உங்கள் வாழ்க்கையில் செழித்து தங்கட்டும். இந்த மைல்கல் உங்களை மேலும் விசுவாசத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர ஊக்கப்படுத்தட்டும். கமெண்டில் சொல்லுங்கள், இந்த முதல் மாத வாசிப்பு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்துள்ளது? நாளை 31வது நாளில் பயணத்தை தொடர்வோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.